இந்த பதிவில் கடக ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் 31 நாட்களை கொண்டது. அடுத்து தமிழ் வருடத்தின் 38வது குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதம், வம்பு வழக்கு, சண்டை சச்சரவுகளை சோபகிருது வருடத்தின் 12வது மாதம் கிரக யுத்தம் நடைபெறுகிறது. கலகம் பிறந்தால் முடி நன்மையில்தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. மனிதனுக்கு பரம்பரை பகை இருப்பது போல் கிரகங்களுக்கும் பரம்பரை பகை உண்டு. ராகுவுக்கு சூரியன் பகை, சனிக்கு செவ்வாய் பகை. இந்த மாதம் இந்த 4 கிரகங்களும் கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். கடக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். இந்த மாதம் கடகராசி என்பவர்களுக்கு முன்னெச்சரிக்கை அவசியம். கடகராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். பங்குனி மாதம் 2ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாரார். பங்குனி மாதம் 18ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சியாரார். பங்குனி மாதம் 12ஆம் தேதி மீனராசியிலிருந்து மேசராசிக்கு புதன் பெயர்ச்சியாரார். பங்குனி மாதம் 27ஆம் தேதி மீண்டு வக்கரகதியில் மீனராசிக்கு புதன் சஞ்சாரம் செய்கிறார். மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி, மேசராசியில் குரு. பங்குனி மாதம் 1ஆம் தேதி சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்கியிருக்கிறார். கன்னி ராசியில் கேது. மாத கிரகமான சூரியன் பங்குனி மாதம் 1 முதல் 31ஆம் தேதி வரை மீன ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவகிரகங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கடக ராசி என்பதற்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை ராசி அதிபதி சந்திர பகவான் தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டில் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். குருமங்கள யோகம் மாத தொடக்கத்தில் உங்களுக்கு ஏற்படுகிறது. தொழிற்ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் நேர் 7ஆம் வீட்டிலே உச்ச பலத்துடன் சஞ்சாரம் செய்கிறார். மாத தொடக்கத்தில் உங்களுக்கு தொழிற்ஸ்தானாதிபதி நல்ல பலமாக இருக்கும்போது ஒரு சிறப்பான காலகட்டம் என்று சொல்லலாம். தொழில் வேலை ஒரு நிரந்தரமாக அமைத்து கொள்ளலாம். நல்ல வருமானங்களை ஈட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். கூட்டு முயற்சி, கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில் கடகராசி என்பதற்கு கை கொடுக்கும். பங்குனி மாதம் 2ஆம் தேதி நேர் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடமான அஷ்டமத்திற்கு செல்கிறார். 4 கிரகங்கள் 2ஆம் வீட்டை பரிசுகிறார்கள். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு சொல்வார்கள். கடகராசி என்பவர்கள் பேச்சில் கவனம். வெட்டு வெடுக்குன்னு யாரையும் தப்பு தவறாக பேசாதீங்க. யாரையும் புகழ்ந்தும் பேசாதீங்க, யாரையும் எடுத்தறிஞ்சும் பேசாதீங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஏன்னா அஷ்டமச்சனி உங்களை அவஸ்தைக்குள்ளாகிவிடும். 8ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேரும்போது இந்த மாதம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக சொல்லணும். சனி பகவானுடைய 10ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள். உங்களுடைய பிள்ளைகள் தலைக்கு மேலே வளர்ந்த பிள்ளைக்கு புத்திமதி சொல்கிறேன், திருத்துறேன் அப்படின்னு அவர்களை பயமுறுத்தாதீர்கள், அவர்களை அதட்டாதீர்கள். பிள்ளைகளிடமும் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேரும்போது பிள்ளைகள் வழியிலும் பூர்வீக சொத்துக்கள் வழியிலும் கடகராசி என்பவர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை அஷ்டமத்திலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியம் மேம்படும். நோய் நொடி தொந்தரவுகள் நிவர்த்தியாகும். தலைவலி, காய்ச்சல் இந்த மாதிரி சிறு சிறு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புண்டு. மற்றபடி சுகஸ்தானாதிபதி 8ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உடல் சுகம் உண்டு. நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்டு சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்து கொள்ள வேண்டும். பங்குனி மாதம் 12ஆம் தேதி வரை பாக்கியத்திலே புத பகவான் நீச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். பங்குனி மாதம் பாக்கியத்திலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். தந்தைக்கு சில நோய் நொடி தொந்தரவுகள் வரும். உஷ்ணம், வெப்பம் சார்ந்த சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும். தந்தையிடம் போட்டி போடாதீர்கள். தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது
கடகராசி என்பதற்கு நல்லது. பங்குனி மாதம் 12ஆம் தேதி தொழிற்ஸ்தானமான 10ஆம் வீட்டிற்கு புதன் வருகிறார். பங்குனி மாதம் குரு புதன் கூட்டணியில் இந்த மாதம் தொடங்குகிறது. உங்களுக்கு மேலதிகாரிகள், நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழிலில் உங்களுக்கு மேலதிகாரிகளிடம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவர்கள் எதை சொன்னாலும் இந்த மாதம் கேட்டுங்க. உங்கள் வேலையை, உங்கள் தொழிலை கவனமாக பார்ப்பது இந்த மாதம் சிறப்பு. 10ஆம் வீட்டிலே புதன் வரும்போது வேலை தொழிலில் சில மாற்றங்களை காட்டுகிறது. ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலர் நல்ல புத்திசாலித்தனமாக இந்த மாதம் பேச்சால் சமாளித்து கொள்ளலாம். புரோக்கர்கள், எழுத்துப்பூர்வமாக அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதம் ஜொலிக்கலாம். 10ஆம் வீட்டிலே புதன் வரும்போது ஜோதிடம் கற்கலாம். ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், அறிவுபூர்வமாக செயல்படக்கூடியவர்கள், பேச்சால் செயல்படக்கூடியவர்கள் இந்த மாதம் சிறப்பு. சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள், கவிஞர்கள், பாடலாசிரியர்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. 10ஆம் வீட்டிலே குரு புதன் கூட்டணி சேரும்போது உங்களுக்கு வழிகாட்டி இந்த மாதம் உங்களுடைய உயர் அதிகாரியாக இருப்பார்கள். பங்குனி மாதம் 18ஆம் தேதி 8ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டிற்கு பாக்கியத்திற்கு சுக்கிரபகவான் செல்கிறார். பங்குனி மாதம் 18ஆம் தேதி உச்சநிலையை அடைகிறார் சுக்கிரபகவான். பங்குனி மாதம் பிற்பாதி கடகராசி என்பர்கள் பழைய வண்டி வாகனங்களை விற்றுட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. சில பேர் நல்ல வீடுக்கு இடம் மாறலாம். சில பேர் நல்ல வீடு கட்டலாம். பங்குனி மாதம் பிற்பாதி சூரிய கிரகணம் நடைபெறுகிறது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 9ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கடகராசி என்பர்கள் தந்தை சொல்படி கேட்டு நடந்து கொள்ளுங்கள். தந்தையிடம் விதண்டாவாத பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறு சிறு பயம் பதற்றம் வரக்கூடிய வாய்ப்புண்டு. லஞ்ச லாபணியங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். கோச்சாரத்தில் ராகு மேல் சூரிய பகவான் வரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சரிசமமாக செல்லும். ஏற்றத்தாழ்வு இல்லாத நிலையாக பங்குனி மாதம் கடக ராசி என்பதற்கு காட்டுகிறது. கடக ராசியின் அதிபதி சந்திர பகவான் 10ஆம் வீட்டிலிருந்து இந்த மாதம் தொடங்குவதால் தொழில் வேலையின் மூலம் நல்ல மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்களும் தொழில் மூலம், வேலையின் மூலம் கிடைக்கப் போகிறது. 3ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதன், சுக்கிரன், சூரியன், ராகு 4 கிரகங்கள் 3ஆம் வீட்டை வாரி செய்யும்போது தைரியமாக, தன்னம்பிக்கையாக கடகராசி என்பர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு குழப்பங்கள் தேவையில்லை. இந்த மாதம் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம். 3ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பாரி செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு. தைரியம், வீரியம் மேம்படும். குரு, சனி, செவ்வாய் 3 கிரகங்கள் இந்த மாதம் பிற்பாதி 2ஆம் வீட்டை பாரி செய்கிறார்கள். கடகராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்காதீர்கள். மற்றவர்களை எடுத்தெறிந்து பேசாதீர்கள். நீங்கள் ஒன்று, உங்களுடைய வேலை ஒன்று இருந்தால் பரவாயில்ல. அஷ்டமச்சனி என்பது கை, கால், எலும்பு, மூட்டு, பல்வலி, இந்த மாதிரி உடலில் உபாதைகள், தெரியாத எலும்பு வலியை ஏற்படுத்தக்கூடியதான் அஷ்டமச்சனி. கடகராசி என்பர்கள் கை, கால், எலும்பு வலி இருந்துச்சுன்னா மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுங்கள். அஷ்டமச்சனி என்றாலே அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்வார்கள். யாருக்கு வாக்கு கொடுக்காதீங்க. யாரையும் தரம் தாழ்த்தி பேசாதீங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தால் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும். பங்குனி மாதம் பிற்பாதி சனி, செவ்வாய் ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலை மூலம் கடகராசி என்பர்கள் ஒரு சுமூகமான நிலையை கடைபிடிப்பது இந்த பங்குனி மாதம் நல்லது.
உங்களுக்கு சிறப்பான காலகட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா அஷ்டமச்சனி உங்களுக்கு தான் நடக்கிறது. அஷ்டமச்சனி நடக்கும்போது நாம் கொஞ்சம் தன்மையாக பணிவாக சென்றால் நாம் பேசும் சொல் மற்றவர்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கணும், மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. கடகராசி என்பர்கள் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் என்று சொல்வார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய சொல்லாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும்.